ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய கணேச சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்டுல மஸ்தா என்ஜாய் பண்றீங்கன்னு தோணுது. சரி, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எங்களோட டெக்கரேஷன் வேற லெவல்ல இது. நாங்க சொல்றோம் வேற லெவல்ல. நீங்களும் பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்க டெக்கரேஷன் எப்படி இருந்தது நீங்க அப்பதான் உங்க லேட்டஸ்ட் அப்டேட் போட முடியும். ஓகே, அதனால நீங்களும் மறக்காம பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்றீங்க. இதெல்லாம் எங்களோட இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்காக, உங்களோட ஆசீர்வாதம். ஸோ டே 1 எங்களோட டெக்கரேஷன் பேக்ரவுண்ட் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு பூ டெக்கரேஷன்ஸ் பண்ணலான்னு ஆர்டிஃபிஷியல் பூவெல்லாம் எங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வேலை இன்னும் பெருசாச்சு மக்களே. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்றா செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒன்றா பண்ணுறதுக்குள்ளே பூ பாருங்க. ட்ரையலுக்கு பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாமி உட்கார வச்சு பார்த்தோம். அப்புறம் டே 4 பாருங்களேன், சூப்பராக எல்லாம் செக்ரிகேட் ஆகி செட்டில் ஆகிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாமிக்கிட்ட அடுக்கிட்டு இன்னும் பலகாரமெல்லாம் செஞ்சுன்னுக்குறாங்க மம்மி. செய்யறதுக்குள்ளே இது ஒரு மேக்ஸிமம் அடுக்கிட்டோம்னா அந்த டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்கோசம் அடுக்கிட்டோம். பாருங்களேன், சாமிக்கு நகை நட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் சாமி உட்கார வச்சுருக்குறோம். நல்லா ஜக 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 ஜகன்னு மின்றாங்க சாமி. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் முடியல, டெக்கரேஷன் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ என்ஜாய்க்கு பாருங்கள். அப்புறமா நம்மளோட வால் கோலம் போடுறேன்னு அடம்பிச்சுனே இருந்தான். சரி, அவன் கையில் குத்துறதா போடுறான்னு அந்த பக்கம் பார்த்தா கொட்டி வச்சுட்டு கையில் கலர் பண்ணி வச்சுன்னுக்குறான். சரி, நம்மளோட கோலம் சூப்பராக அழகாக வேறு லெவலில் வந்துக்குது. சென்டரில் ஒரு வழுக்கு கோலம் போட்டு சைடில் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் கோலங்க போட்டு கலரை போட்டு எங்களோட வேலையை ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்கு தேவையானது இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு ஒரு நாள் முன்னாடியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த நாள். இல்லைன்னா ஃபுல் டயர்டாகிடும். என்னென்ன வச்சுக்கிறோம் பாருங்கள், கிளிப்பு, நெயில் பாலிஷு, மெஹந்தி, வளையல், பொட்டு, அப்புறமா வேறு என்ன, வெத்தலை பாக்கு, தேங்காய், பனானா, ப்ளவுஸ் பீஸு, எத்தனை ஐட்டம் பாருங்கள். நீங்களே நாங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஒன்றா அரேஞ்ச் பண்ணி பொறுமையாக எதுவுமே மிஸ் பண்ணாமல். கண்ணாடி பாருங்க, நல்லா ஸ்டைலாக இருக்கிற ஒரு கண்ணாடி. அப்புறம் சீப்பு வேறு. லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்க வந்து குஷியாயிடுவாங்க. வரவங்கெல்லாம் லக்ஷ்மி தானே அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வாங்குறவங்க. அதனால எங்களோட ஒரு நம்பிக்கை, சாமி வந்துட்டு நம்மளது வாங்கின்னு போன மாதிரி அது சொல்லுவாங்க. அதனால பாருங்களேன், செட்டாக ஒன்றுன்னா அரேஞ்ச் பண்ணுறோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தான் இந்த மாதிரி மிஸ் பண்ணிங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ப்ளவுஸ் எல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக வேறு லெவலில் இருக்குது மக்களே. கண்ணு பார்க்கும்போது அப்படியே அந்த ப்ளவுஸ் பீஸ் மேலே அவ்வளோ ஆசை இருக்குது. ஏன்னா நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. நெயில் பாலிஷு, வளையல், மெஹந்தி, சீப்பு, கண்ணாடி, தேங்காய், ப்ளவுஸ் பீஸ், பொட்டு, கீழே வந்து ஸ்டைலாக ஒரு டிசைன் மாதிரி ஒரு வச்சுருக்கோம் பாருங்க. அது கூட வர லக்ஷ்மிக்கு கொடுக்குறதான். எல்லாம் ஒன்றா மம்மி செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் டக்கன்னு ஒன்றே இல்லை, ஃப்ரீயாக உட்காந்து வீடியோ எடுத்திருந்தேன். நம்மளோட வால் வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டான். சரி, அவனை தூங்க வச்சுட்டு தான் எங்களால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அதனால ஃபாஸ்ட்டாக செஞ்சுன்னு இருந்தேன். இதே ஒன்றா ஸ்லோவாக பார்த்து அரேஞ்ச் பண்ணுறோன்னா, ஏன்னா தேங்காய் வெயிட்டாக வலியில் மேலே வச்சா வலியில் வந்துட்டோன்னு எல்லாம் பார்த்து எங்கள் அம்மா டீசெண்டாக க்ளீனாக நீட்டாக இருக்கணும், பார்த்து அல்றோன்ற மாதிரி. ஸ்லோவாக வேலை செஞ்சாலும் அது சூப்பராக இருக்கணும் அவுட்லுக்குன்ற பொறுமை இருக்குது எங்கள் அம்மா கிட்ட. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் தரமாக இருக்குது நம்மளோட கிஃப்டிங் ஐட்டம். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட டே 6 சூப்பராக வேறு லெவலில் எங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிறது தான் மெயின் ஹைலைட்டு. பூ ஒன்றுன்னா திண்டுன்னு வாங்குறது, அதை கட்டியே சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே போதும் இடம் மக்களே.
ஆனால் இந்த வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா சாமிங்கள்கிட்ட பூ அலங்காரம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவ்வளோ ஈஸியாக கூட உட்கார வச்சுக்க மாட்டாங்க சாமி. பாருங்களேன் எவ்வளோ பூ சாமிக்கோசவே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோசம். சாமிக்கு இவ்வளோ பூ அழகாக போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணணும், தரமாக வேறு லெவலில் இருக்கணும். பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக பூ, சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துக்குது. இல்லைன்னா இல்லைன்னா பூ வந்தீங்க பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கு எவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா. அது ஒரு 2-3 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு சாமிக்கு பூ போடுறது. எங்களோட பேசிக்லேருந்து காமிக்கிறோம். இன்னும் நம்மளோட பலகாரம் எல்லாம் செட்டாக ரெடியாக எனக்குது. பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸு நடுவில் கோலம் வச்ச மாதிரி சாமிக்கிட்ட நம்மளோட லக்ஷ்மி கௌரி எல்லாம் சூப்பராக உட்கார வச்சுருக்கோம். போங்க நீங்கள் அது பார்த்துன்னே இருக்கலான்னு தோணும். ஏன்னா ஃபோனில் பார்க்கறதுக்குன்னா நேரில் பார்க்குற வித்தியாசமே வேறு. ஆனால் வந்தவங்கெல்லாம் திருப்தியாக இருந்தாங்கோ, அது போக பார்க்கறதுக்கு பார்த்துனே இருக்கணும்னு தோணுதுன்னு சொன்னாங்கோ. பாருங்க நம்ம 2 பிள்ளையார் என்ட்ரன்ஸில் பூ மாலை எடுத்து வெல்கம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நம்மளோட மெயின் பிள்ளையாரப்போ ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலில் எவ்வளோ அழகாக உட்கார வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ அடுத்தது நம்மளோட லக்ஷ்மியை பார்க்கலாம். செட்டாக ஒன்றா போட்டிருக்கோம் சாமிக்கு. கால் செயின்லேருந்து மூக்குத்திலேருந்து அப்புறம் க்ளீனாக ஒரு பரதநாட்டியம் செட்டு போட்டிருக்கோம். நம்மளோட சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது குங்கும மஞ்சள் எல்லாரும் ஈவினிங் வர ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு பலகாரம் அடுக்கிட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது பாருங்க. அது நான் சொல்கிறேன், ஆனால் நீங்களும் பார்க்கறதுனால ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க எப்படி இருக்குதுன்றது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் இன்னும் எப்படி சூப்பராக வேறு லெவலில் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். எப்படியோ ஒரு வழியாக எங்கள் டெக்கரேஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பலகாரம் செய்யறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நீங்கள் என்னென்ன பலகாரம் பண்ணியிருக்கிறோன்ட்டு அதுவும் அத்தனை வெரைட்டி நிறைய வெரைட்டி புளியாருக்குன்னா நிறைய வைக்கணும் இல்லைங்க நம்ம வெரைட்டிஸ். அதனால ஸ்பெஷல்னு கேளுங்களேன், கொஞ்சம் லிஸ்ட் விடுமா. எள்ளு உருண்டை, நிப்பட்டு, கோடுபலை, அப்புறமா சோமாசு, ரவை லட்டு, இந்த மாதிரி நிறைய காய் ஒப்பட்டு, தேங்காய் ஒப்பட்டு, பருப்பு ஒப்பட்டு, இதெல்லாம் எங்கள் கையில் என்ன முடியுமோ அது நாங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லபடி. இப்போ இதுக்கு மேலே போய் நாங்கள் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு குங்கும மஞ்சள் எல்லாரும் கூப்பிட்ருக்கோம், எல்லாரும் வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடுறோம். குங்கும மஞ்சள் ஒருத்தர வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் பிஸியாக இருக்கிறாங்க. சரி சாமி லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பை போட்டுடலான்னு சரி எடுத்துன்னு இருக்கிறோம். பாருங்க சூப்பராக வேறு லெவலில் அட்டகாசமாக எங்களோட பிள்ளையார் ரொம்ப ஜோராகிறாருங்க. பிள்ளையார் ஜோரு, லக்ஷ்மி ஜோராக்குறாங்க, கௌரி அதோட ஜோரா இருக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கவே 2 கண்ணு பத்தில் வேறு லெவலில் சூப்பராக வேறு லெவலில் வந்துக்குது மக்களே. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். சூப்பராக அழகாக நம்மளோட டே முடியுது. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க, கமெண்ட்டை போட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஒன்று எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ டாட்டா பாபாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு தரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட மீட் பண்ணலாம்.